நம்ம சேரனனுக்கு கார்த்திகா தான் ஜோடியா வருவாங்க போல அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. யாரு எந்த பேர் கரெக்ட்டா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சந்தாவா? இல்ல கார்த்திகாவா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, நம்ம சேரனன் தான் வந்து கார்த்திகாவ கல்யாணம் பண்ணிக்குவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. பார்ப்போம். என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த வார ப்ரமோல பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா வந்து ஹனிமூன் போறத பத்தி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு சோழன் வந்து மறுபடியும் ஹனிமூன் எங்க போலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு நெறைய வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிருவாங்க. இன்னமுமே சோழன் வந்து சின்ன பிள்ளைத்தனமா தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத அழகா காட்டியிருப்பாங்க. ஏன்னா, எப்ப பார்த்தாலும் நிலா தான் எனக்கு ஒர்க் இருக்கு, வேலை இருக்கு, வேலை இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்களே தவிர, அப்படி ஒண்ணும் சோழன் சொல்லிக்கிட்டதா தெரியல. பெருசா எந்த ஒரு லட்சியமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ, அதனால தான் இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை போயிட்டுருக்குது. என்னன்னா, வானதியோட பிரச்சனை. எல்லா வீடியோலயும் வானதிய பத்தி சொல்லிட்டே இருக்கீங்களே! அப்டின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் வானதிய பத்தி சொல்லித்தானே ஆகணும். ஏன்னா, நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னது மாதிரி, வானதி வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே எந்த விஷயத்துலயுமே நிலாவ எப்படியாவது டாமினேட் பண்ணணும் அப்டி சொல்லி தான் நெனச்சிட்டுருப்பாங்க. அப்படிதான் சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. படிச்சு முடிச்சதுமே எந்த ஒரு நாலேட்ஜும் இல்லாம, அதாவது வேலை பார்த்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு அவங்க ஓப்பன் பண்றாங்க. அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. மெடிக்கல் ஷாப் வந்து ஓப்பன் பண்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் ஷாப்ல கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, என்னென்ன மாதிரி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். பட் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம, நிலா வந்து பிசினஸ் பண்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இவங்களும் பிசினஸ்ல இறங்கியிருக்காங்க. இது அடுத்தடுத்த கட்டத்துல எப்படி போக போகுது அப்படிங்கிறத தான் அடுத்தடுத்த எபிசோட்ல காட்டப் போறாங்க. நமக்குமே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு சிலர் கமெண்ட் பண்ணது மாதிரி தான், இந்த சீரியலுக்கு வந்து கண்டிப்பா வில்லி இந்த வானதியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ நெறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டோம். நம்ம வந்து இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்த்துரலாம். நம்ம நடேசன் அப்ப வந்துட்டு டீ கடையில உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு. டீ குடிச்சிட்டு அப்படியே பேப்பர் படிச்சுட்டே இருக்கும்போது, கார்த்திகா வந்து வராங்க. உடனே நம்ம என்னது இது கார்த்திகா இப்ப இங்கேயேல்ல இருக்கிறா? எதுக்கு இங்கேயே இருக்கிறா? இந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு போற இடத்துல என்ன இத்தன நாளா வந்து இங்க வந்து இருக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்க, அனுமதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணு ஏன் இங்கே இருக்குது? என்னாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கறையில விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி போறாரு. "ஏம்மா கார்த்திகா நில்லு" அப்படின்னு சொல்லும்போது, "என்னம்மாம்மா சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீ என்ன இங்கேயே இருக்கிற? எப்பயும் வந்தா வீட்டுக்கு வேகமா வருவ. வீட்டுக்கும் இப்போ வரமாட்டேங்கிற. அ எப்ப பார்த்தாலும் வாய மூடாம ஏதாவது துரு துருன்னு பேசிக்கிட்டே இருப்ப. இப்ப என்னைய பார்த்து பார்க்காத மாதிரி விறுவிறுன்னு உன் பாட்டுக்கு போற. எங்க போயிட்டு போற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ, "இல்ல மாமா, பக்கத்துல அந்த அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "சரி நீ என்ன ஊருக்கு போகலையா? உங்க வீட்டுக்கு போகலையா? உன் புருஷன் என்ன சொல்றான்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்காரு மாமா. அவரு துபாய்ல இருக்கிறாரு." அப்படின்ற மாரி கார்த்திகா சொல்லும்போது, "இல்லையேம்மா, உன் முகத்த பார்க்கும்போது அப்படி எதுவும் தெரியலையே. நீ ரொம்ப ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிற மாதிரி இருக்கிற. நீ எதுனாலும் மாமா கிட்ட சொல்லுமா. நீ வந்து உங்க அம்மா எதிரியா பார்க்குற மாதிரி என்னைய பார்க்காத. எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி தான் நானும் நினைக்கிறேன். அதே மாரி தாம்மா உன்னையும் நினைப்பேன். நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன சேரனுக்கு உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அது முடியாம போயிருச்சு. இப்போ அதுக்காக உன் மேல பாசம் இல்லாம போயிருமா சொல்லு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே கார்த்திகா அப்படியே கண்ணெல்லாம் கலங்குறாங்க. "என்னம்மா ரொம்ப என்னம்மா என்னாச்சு? என்ன ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிற? எதுவும் மாமா தப்பா கேட்டுட்டனா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அதுக்கு, "அதெல்லாம் இல்ல மாமா. நீங்க என் மேல உள்ள பாசத்துல தான் கேட்குறீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லப்பா, நீ ரொம்ப வருத்தப்பட்டேன்னா ஒண்ணும் எதுவும் சொல்லிக்க வேணாம்." அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்ல, உடனே கார்த்திகா இருந்துட்டு, "அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. கொஞ்சம் வீட்ல சின்னதா ஒரு சண்டை. அதனால தான் வந்துட்டேன் நானு. கோச்சுட்டு வந்துட்டேன். மறுபடியும் போணும். அவர் துபாய்லேருந்து வந்த உடனே போணும்." அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. "சரிம்மா, வீடுனா அப்படிதான் இருக்கும். சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும். அதுக்காக வீட்ல வீட்ல வீட்டுக்காரங்கள்ட்ட கோவிச்சுட்டு இந்த மாரிலாம் வரக்கூடாது சரியா? உன் வீட்டுக்காரரு, உன் மாப்பிள கூட நல்லா வந்துட்டு நீ பேசுற, செய்ற, உங்க வீட்ல எது நடந்தாலும் செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். மாமனாரு, மாமியாரு எது சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும் சரியா? இப்படி இதுக்கெல்லாம் கோவிச்சுட்டு கோவிச்சுட்டு வரக்கூடாது. என்னம்மா இப்போ உள்ள பிள்ளைங்கலாம் இப்படி இருக்கீங்க? சரி, உங்க ஆத்தாக்காரி தான் எல்லாமே சொல்லுவாள்ல. அவளுக்கு என்னவாம்? அவ எல்லாம் புத்திமதி சொல்லி என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியது தானே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு மாமா, "இல்ல மாமா, அம்மா சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர் துபாயிலருந்து வந்த உடனே போலான்னு இருக்கேன் மாமா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி, சரி, சரி. சின்ன பிள்ளைத்தனமா இல்லாம, சின்ன பிள்ளையாட்டம் இல்லாம, கொஞ்சம் புத்தியோட நடந்துக்கணும் சரியா?
அப்படின்னு சொல்லிட்டு இவரு அ த தங்கச்சி பொண்ணு லைஃப்ப பத்தி கொஞ்சம் வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் சரி மாமான்னு சொல்லிட்டு போயிர்றாங்க. இப்போ இவர் வந்து நினைக்கிறாரு, பேசாம இந்த பிள்ளைய சேரனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துருந்தா, இந்த பிள்ளை எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம், மாமா மாமான்னு ஒரு நாளைக்கு எத்தன தடவ கூப்பிட்டுட்டு வீட்லயே கிடப்பா. பூனைக்குட்டி மாரி சுத்தி சுத்தி வருவா. இப்ப இந்த பொண்ணு, இவளா இப்படி போறா அப்படின்ட்டு, அமைதியா அப்படி போறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நெனச்சு வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறமா கார்த்திகா வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாரி அமைதியா உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கிறாங்க. அப்ப "என்னடி? எதுக்குடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வந்து கேட்குறாங்க. என்ன பண்ண சொல்ற? எனக்கு அழுகுறத தவிர என் வாழ்க்கையில வேற என்ன நல்லது நடக்கும்னு நீ நெனைக்கிற? அவ்வளதான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. தினம் தினம் இத நெனச்சு நான் அழுதுகிட்டு தான் இருக்க வேண்டியது இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிடி, நீ அதுக்கு தான் ரிலாக்ஸா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே நான் அனுப்பி வச்சேன். அதுக்கு முன்னாடி ஏன் இப்படி அழுதுட்டு வர?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நான் நடேசன் மாமாவ பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, "நீ என்ன அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா?" உடனே அவன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பையன நீ வேண்டான்னு சொன்னேல்ல, வேண்டான்னு சொல்லிட்டால்ல உங்க அம்மாக்காரி, அதுக்கு இப்ப நல்லா அனுபவிக்க வேண்டியதான். உன் வாழ்க்கை போயிருச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பானே. அவன்கிட்டலாம் போய் எதுக்கு சொன்ன? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்கெடுத்தாலும் உனக்கு இந்த புத்தி தாம்மா. எப்ப பார்த்தாலும் மாமாவையும், மாமா குடும்பத்தையும் பத்தி தப்பா நினைக்கிறத எப்பதான் நீ நிறுத்துவ? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னடி அப்படிதான்டி அவன் கேட்டிருப்பான். என்ன அவன் நல்ல விதமா தான் கேட்டிருக்க போறான். அப்படிதான் கேட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம நம்ம கார்த்திகா இருந்துட்டு, "அப்படிலாம் எதுவும் சொல்லலம்மா. என்னம்மா நீ இங்கேயே இருக்கிற, எப்பயும் துரு துருன்னு பேசிட்டே இருப்பீல, இப்ப என்னைய பார்த்தும் பார்க்காத மாரி போயிட்டுருக்கிற, வீட்டு பக்கமும் வரமாட்டிக்கிற, என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ எல்லாத்தையும் சொல்லிட்டியா உடனே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் எதுவுமே சொல்லலம்மா. சும்மா எனக்கும் என் வீட்டு மாமியாருக்கும் சண்டை, அதனால கோச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன்." அதுக்கு "அப்படின்னா வீடுனா அப்படிதாம்மா இருக்கும். எல்லாருமே எனக்கு ஒரே மாதிரி தாம்மா, எல்லா பிள்ளைகளும். நீயும் நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி தான் நான் நினைக்கிறேன். அதனால எதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரத்தான் செய்யும். நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணாருமா. அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா வந்து சொல்றாங்க. உடனே கஸ்தூரி இருந்துட்டு, "நீ தானே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா அவ்வளதான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னம்மா அவ்வளதான்? எப்படினாலும் என் வாழ்க்கை போனது போனது தானே! எல்லாருக்கும் தெரியத்தானே போகுது. இப்போ நான் சொல்லி இப்போ இத்தன நாளா இங்க இருக்கிறதுக்கே மாமா கூப்பிட்டு, "என்னம்மா இங்கேயே இருக்கேன்னு?" சொல்லி கேட்கிறாரு. இனி வாழ்க்கை முழுவதும் இங்க தான் இருக்க போறேன். இனிமே எனக்கு வாழ்க்கையே இல்லங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. இது ஊர்க்காரங்களுக்கு தெரிய வந்தா எல்லாரும் பேசத்தானே செய்வாங்க. ஏதோ மாமா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ இது பண்ணிக்கிட்டு இருக்கிற. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே! என் வாழ்க்கைய நீயும் அப்பாவும் சேர்ந்து தான் இப்படி அழிச்சிட்டீங்க. இனிமேலாவது நிம்மதியா இருங்க. தினமும் நான் உட்காந்து அழுகுறத நீங்களும் பார்த்து அழுதுகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கஸ்தூரி இருந்துட்டு ரொம்பவே அவங்களும் அழுகுறாங்க. "நாங்க இப்படிலாம் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கலடி" அப்படின்னு சொல்லிட்டு. "நிலாவ பார்த்தேல்லம்மா? அவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய குடும்பத்த விட்டுட்டு நம்ம மாமா குடும்பத்துல சோழன் தான் வேணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு இல்லாத சொத்தா? ஆனா, அந்த மாதிரி அவங்க சந்தோஷம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு, நிலாவ நிலாக்காவ அவங்களோட அப்பா வந்து சோழனுக்கு கட்டி குடுக்குறதுக்கு சம்மதிச்சாரு. அவர் நெனச்சிருந்தா, நான் பணக்கார வீட்ல தான் குடுப்பேன். இப்படி ஒருத்தனுக்கு குடுக்க மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சண்ட போட்டுருக்கலாம்ல. ஆனா, அப்படிலாம் எதுவுமே பண்ணல. நிலா விருப்பத்துக்கு மாதிரி எதுவுமே மீறி எதுவுமே பண்ணல. நிலாவும் சோழன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன இந்த வீட்லயா நம்ம இருக்க போறோம் அப்படின்னு நெனச்சாங்களா? அவங்களோட வீட்டையும் பாத்தீல, எவ்வளோ பெரிய அரண்மனை மாதிரி இருக்குது. நிலாவோட பெட்ரூம் சைஸ் கூட இந்த வீடு இல்ல. அப்படி இருந்தும் அவங்க எவ்வளோ நிம்மதியா இருக்கிறாங்க. இதத்தாம்மா நானும் நெனச்சேன். சந்தோஷமா இருந்தா போதும்னு நெனச்சேன். ஆனா, இப்படி என்னைய அந்த குடும்பத்துக்குள்ள வாழ விடாம, உன் விருப்பப்படி என்னைய கல்யாணம் பண்ணி வச்சு, இப்ப நான் உன் முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டுருக்கிறேன். இது சந்தோஷமா உனக்கு? இப்ப நிம்மதியா? அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே, இதெல்லாம் இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாதுடி" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. "என்னைய மன்னிச்சிடுறி, உன் வாழ்க்கையவே நான் கெடுத்துட்டேன். என்னைய மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அட போம்மா அங்கிட்டு. இனிமே இப்படியெல்லாம் சொல்லி என்னம்மா ஆகப்போகுது? அவ்வளதான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு" அப்படின்ற மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம சேரன் வந்துடுறாங்க. இவங்களுக்குள்ள இப்படி வாழ்க்கை போயிருச்சு அப்படின்றத மட்டும் சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்களே. அப்போ கார்த்திகா அங்க நிம்மதியா, சந்தோஷமா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாசல்ல வந்து உட்காந்து அப்படியே அழுதுட்டு இருக்கிறாங்க. இப்போ சேரனுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டு லவ் பண்ண பொண்ணு கார்த்திகா. அவங்க இப்படி வாலாவெட்டியா வந்து இருக்கிறத நினைச்சுட்டு அவ்வளோ வருத்தப்பட்டுட்டு
வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தன்னையே நெனச்சு 6 மாசத்துல எப்படியாவது என்னைய தேடி வருவான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிற சந்தா. இப்படி இவங்க 2 பேரையுமே நெனச்சு நம்ம சேரன ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் நம்ம நடேசன் அப்பாவோட அண்ணே வர்றாரு. "ஏய் என்னடா இங்க உட்காந்துட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கிற? என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே, "இல்ல பெரியப்பா, ஏதோ கண்ல தூசி பட்டுருச்சு போல, அப்படியே இங்கனக்குள்ள உட்காந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கார்த்திகாவும், கஸ்தூரியும் வெளிய வந்துட்டு, "என்னப்பா சேரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல இல்ல அத்த, வந்துட்டுருந்தேன். உங்கள பார்க்கணும்னு தான் வந்துட்டுருந்தேன். கண்ணுல ஏதோ தூசி பட்டுருச்சா என்னன்னு தெரியல. அப்படியே கண்ணெல்லாம் உறுத்திட்டு இருக்குது." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சரி இப்ப என்ன தேடி வந்திருக்கிற? என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்தூரி வந்து ரொம்ப வருத்தத்தில வந்து அமைதியா கேட்குறாங்க. அதுக்கு இப்போ இவங்களுக்கு ரிசப்ஷன் வச்சிருந்தாங்கல்ல, அங்க நெறைய பலகாரம், ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அனுப்பி வச்சுட்டாங்க. எல்லாருமே நீங்க வந்து உடனே கிளம்பிட்டீங்க. யாருக்குமே எதுவுமே குடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அதெல்லாம் குடுத்துட்டு போலாம். நம்மளோட சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கல்யாண பலகாரம் வந்து கொண்டுட்டு வந்திருக்கேன் அத்த அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வாங்கிட்டு கார்த்திகாவும் அழுதுகிட்டு ஒரு மாதிரியா இருக்கும்போது, நிலா என்ன பண்றாங்க மாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவளுக்கு நிலா கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்காப்பா. சோழன் தான் கூட்டிட்டு போயிருக்கிறாரு. கூட்டிட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறாங்க. எப்பயுமே கஸ்தூரி வந்துட்டு வளவளன்னு கத்திக்கிட்டே, திட்டிட்டே இருப்பாங்க. பட் இந்த தடவ எதுவுமே சொல்லல. அப்போ அதுக்கப்புறமா கார்த்திகா இருந்துட்டு, "சந்தா ஃபோன் போட்டுச்சா மாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாப்பா, இப்போ கூட பேசினா. சந்தா பேசிட்டு தான் வச்சுச்சுப்பா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நல்லா இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதான் நல்லா இருக்காங்கப்பா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து பதில் சொல்றாரு. உடனே கஸ்தூரி இருந்துட்டு, நம்ம சேரன் முகத்த பார்த்துட்டு, "ஐயய்யோ! இவன் அந்த பிள்ளையல்ல இப்ப லவ் பண்றான். என் மகளோட வாழ்க்கை போயிருச்சு. என் மகள நீ கட்டிக்கிறியான்னு நம்ம எப்படி கேட்க முடியும்?" அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஏக்கத்தோட பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப தடுமாற்றத்தோட சேரன்ன அங்கருந்து கிளம்பி அப்படியே வீட்டுக்கு வராங்க. சைக்கிள் ஓட்டிட்டே வரும்போது, அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும்? வாழ்க்கையே போயிருச்சேன்னு சொல்லிட்டு கார்த்திகா அழுதுட்டுருக்கு. நம்ம போய் என்ன பேச முடியும் அதுகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. பேசாம கார்த்திகாவ நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கலாமோ? நம்ம வேண்டான்னு சொன்னது தப்போ? அத்தையும் மாமாவும் கேட்டாங்கன்றதுக்காக இப்படி நம்மள தேடி தேடி வந்து லவ் பண்ண பொண்ண வேண்டான்னு சொல்லிட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. இப்போ சந்தோஷமா இருக்குன்னு பார்த்தா, இப்படி வருத்தப்பட்டுட்டு வந்து நிக்குதே! வாழாம வந்து இப்படி வந்து இருக்குதே அத்தை வீட்லன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சந்தாவ நெனச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ சந்தாவையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தா கூட இருந்த டேஸ், சந்தா வந்துட்டு இவங்கள மாத்துனது, அத பத்தியும் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. இப்ப சேரனனுக்கு என்ன பண்றது அப்படின்னே ஒண்ணுமே புரியல. இப்போ கார்த்திகா வந்து கல்யாணம் பண்ணிட்டு பிறகு இப்போ வந்து இப்படி இருக்கிறாங்க. வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சந்தா வந்து கிடைப்பாங்களா? கிடைக்க மாட்டாங்களா? அப்படின்ற ஒரு இதுல வேற இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கே தெரியல. ஏன் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியல. ஏன்னா சந்தாவுக்கு 6 மாசத்துல எப்படியாவது 25 பவுன் நகையும், ரூ. 30,00,000 பணமும் கொண்டு போய் ஏதோ குடுக்கணும். அப்பதான் வந்து பொண்ணு குடுப்போம் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இப்போ சேரன் வந்து அதுக்குள்ள அவ்வளோ பணத்த சம்பாரிச்சுக்கிற மாட்டாங்க. ஒருவேள கார்த்திகாவ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வருமோ என்னமோ தெரியல. ஒரு சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே கேட்டேன். சேரனனுக்கு கார்த்திகா தான் ஜோடியா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இது பரவால்ல. சேரன வந்து நெறைய இடத்துல பொண்ணு பார்த்து பொண்ணே அமையல. இப்ப 2 பொண்ணுமே காத்துக்கிட்டு இருக்குது. யார கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படிங்கிறது தான் அதுல வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டேன்னு. சரி இதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்து முக்கியமான ஒரு பிரச்சனை ஒண்ணு வரப்போகுது அப்படின்னா, அது நம்ம வானதிய வச்சு தான் வரப்போகுது. ரூ. 1,00,000 அட்வான்ஸ் குடுத்து அந்த கடைய பிடிச்சுட்டு, அந்த கடைய ஓப்பன் பண்றதுக்கு இப்ப அதுக்கு தான் வந்து பெரிய அலப்பறைய வந்து கூட்டப் போறாங்க. புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப வந்து ஓவரா ஆட்டமா ஆடிட்டு இருக்கிறாங்க. நானே இப்ப ஓனர் தான். சொந்தமா நானும் பிசினஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் கெத்தா காட்டிக்கிறதுக்காக பண்றாங்களே தவிர, பிசினஸ நல்லபடியா ரன் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துல அவங்க ஆரம்பிக்கல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவசர புத்தியில தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வானதியோட ஃப்ரெண்ட்ஸ இன்வைட் பண்றாங்க. இந்த ஓப்பன் பண்றதுக்கு. அது போக நம்ம பாண்டிகிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்கேன். அவங்க கூட
"என்னது இது இப்பதான் படிச்சு முடிச்சிருக்க, அதுக்கு முன்னாடி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற, கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷம் என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அப்பா காசுல உட்காந்து சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா நீ பிசினஸ் பண்றதோ, இல்ல வேலைக்கு போறதோ அத பத்தி யோசிக்கலாம்ல. படிச்சு முடிச்ச கையோட இப்படியெல்லாம் பிசினஸ் ஓப்பன் பண்ணணுமா நீ வந்து?" அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க தெரியுமா? நான் தான் ரொம்ப பொறுப்பா, "அப்படிலாம் இருக்கக்கூடாது. படிச்சு முடிச்ச உடனே நம்ம வந்து ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு தானே படிச்சிருக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து நாங்க 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் எதையாவது யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாத்தியா, அவங்கள விட நான் பெட்டரா தானே யோசிச்சிருக்கேன். ஒரு பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நெனச்சிருக்கிறேன்ல. சும்மா வெட்டியாவா இருக்கணும்னு நெனச்சிருக்கேன். எனக்கும் திறமைகள்லாம் இருக்குது பாண்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இப்ப அத சொல்றதுக்கு தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல, நம்ம கடை திறப்பு விழாவுக்கு நீ வந்துரணும் பாண்டி. அத பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்னு.